மேடம் வணக்கம். மேடம் வணக்கம்மா. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் எஸ்ஐஆரை எதிர்த்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதை பத்தி உங்க கருத்து என்ன மேடம்? கண்டிப்பா. அதாவது இன்னைக்கு தமிழகத்துல ஒரு நல்ல ஒரு அரசியல் தலைவர் திரு தாவேகா விஜய் அவர்கள்ன்றத அறவே நிரூபிச்சிட்டாரு இந்த எஸ்ஐஆர் வீடியோ மூலமா. ஏன்னா இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் கூட ஒரு எஸ்ஐஆர்னா என்ன, மக்கள் இதை எப்படி சந்திக்கணும், ஒரு பாமர மக்களுக்கு, ஒரு சாதாரண மக்களுக்கு, ஒரு மூல முடுக்குல ஒரு பட்டி தொட்டியில் இருக்கிற மக்களுக்கு, எப்படி ஒரு சாதாரண விவசாயிக்கு, ஒரு சாதாரண கூலி வேலைக்கு போற ஒரு பெண்ணுக்கு எப்படி இதை அணுகணும் அப்படின்னு ஒரு வீடியோவும் இது வரைக்கும் போடல. அப்படி ஒரு கேடு கெட்ட முதலமைச்சர் நம்ம தமிழ்நாட்டுக்கு, இது நம்ம தலையெழுத்து. அப்படி இருக்கிற இடத்துல ஒரு வரப்பிரசாதமா திரு தாவேகா விஜய் அவர்கள் இன்னைக்கு எஸ்ஏஆருக்கு வீடியோ போட்டிருக்காரு பாருங்க, சூப்பருங்க. அதுல தெளிவா கிளியரா அவர் எந்த அளவுக்கு, அதாவது ஒரு சின்ன குழந்தை கூட, ஒரு பாப்பா கூட புரியுற அளவுக்கு, ஒரு படிக்காத ஒரு கிராமத்துல ஒரு பட்டி தொட்டி கலப்புற மாதிரி ஒரு வீடியோ சரி மாசா கிளப்பியிருக்காருங்க. அதாவது இன்னைக்கு முக்கியமா ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 2026 தாவேகா விஜய் அவர்களால ஒரு மிகப்பெரிய புரட்சி உருவாக போகுது தமிழகத்துல. என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இது வரைக்கும் ஓட் போடாத ஜென்சி வாக்காளர்கள், புதிய வாக்காளர்கள் ரொம்ப அதிக சதவிகிதம் இந்த வாட்டி களத்துல இறங்க போறாங்க. இதுக்கு ஆல் தேங்க்ஸ் டு விஜய் அவர்கள். நம்ம ஜனநாயகத்தை மேலோங்கி டாப்ல கொண்டு போனதுக்கு விஜய் அவர்களுக்கு பெரிய சல்யூட். சோ இன்னைக்கு இந்த வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் எஸ்ஐஆர் எந்த அளவுக்கு முக்கியம், அந்த ஃபார்ம், அதாவது ஜனநாயகத்துல மக்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. எப்படி எந்த அளவுக்கு ஆட்சியாளருக்கு பொறுப்பு இருக்கோ, எந்த அளவுக்கு எலெக்ஷன் கமிஷன் பொறுப்பு இருக்கோ, அந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கிட்ட இருக்க அந்த ஒரு விரல் புரட்சி எந்த அளவு முக்கியம்ன்றத விஜய் அவர்கள் எடுத்து சொல்லியிருக்காரு. அதுக்கு இந்த வீடியோ ஸ்பீச்சே சரி மாசுங்க. எஸ்ஐஆர்னா என்ன மேடம்? துணை முதலமைச்சரே தப்பா சொல்லியிருப்பாரு, என்னதான் மேடம்? அதாவது இன்னைக்கு உதயாநிதி அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர், ரொம்ப விளையாட்டுங்க அவருக்கு. எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஜிஸ்ட்ரேஷன் சூப்பருங்க. இன்னைக்கு அரசியல்ல எப்படி தேர்ச்சி பெற்றிருக்காருன்னு செம்மையா நிரூபிச்சிட்டாரு. அவர் தமிழ்நாட்டிலே இருந்தா தானே, எப்ப பார்த்தாலும் துபாய் லண்டன் உல்லாச பயணம் போயிட்டே இருந்தா எப்படி அவருக்கு தமிழகத்தோட ஞாபகம் இருக்கும்? பாவம், மன்னிச்சு விட்டுருவோம். ஸோ இன்னைக்கு எஸ்ஐஆர்ன்றது சிறப்பு வாக்காளர் சிறப்பு தீவிர சீர்திருத்தம். ஸோ இது லாஸ்டா தமிழகத்துல 2002 phase 1 நடத்தினாங்க, 2005 phase 2 நடத்தினாங்க, அதுக்கப்புறம் இப்ப 2025 நடத்துறாங்க. இது அதாவது கம்ப்ளீட் ரிவிஷன் ஆஃப் த ஃபுல் எலக்ட்ரல் லிஸ்ட். ஸோ டீப் கிளீனிங், நம்ம ஹோம்ல வீட்டுல தினம் கிளீனிங் பண்ணுவோம், பெருக்கி துடைப்போம். ஆனா டீப் கிளீனிங் வருஷம் போகி பண்டிகை போது பண்றோம் பாருங்க, அறவே வீட்டுல இருக்கிறதெல்லாம் வெளில எடுத்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒட்டடை முதற்கொண்டு எல்லாமே அடிக்கிறோம் பாருங்க. அந்த மாதிரி ஒரு டீப் கிளீனிங் மெக்கானிசம் தான் இந்த எஸ்ஐஆர்ன்றது. இது எலெக்ஷன் கமிஷன், இட்ஸ் அ கவர்னிங் சென்ட்ரல் பாடி. அதாவது எந்த கட்சியும் சாராத, எந்த மாநிலத்தையும் சாராத ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பு நடத்தக்கூடிய, ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு சீர்திருத்தம். இது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவை. இன்னைக்கு எஸ்ஐஆர்ல அவ்வளோ ஓட்டைகள் வெளிவந்திருக்கு. இது நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள், மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் ஒரு இதுல சொல்லியிருக்காங்க மீட்டிங்ல, எந்த அளவுக்கு இந்த எஸ்ஐஆர்ல ஓட்டன்றத நல்லா எடுத்து சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம மாண்புமிகு முதலமைச்சர், ஜோக்கர் முதலமைச்சர், பட்டி தொட்டி எல்லாம் கலப்பும் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோட கொளத்தூர் தொகுதியில எந்த அளவுக்கு நாறுதுன்னு எடுத்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்ப்போம். 4374 டூப்ளிகேட் ஓட்டர்ஸ். சூப்பருங்க. கொளத்தூர் தொகுதி மட்டும் இது வெறும் டெம்பரரி அப்ராக்சிமேட், இன்னி வரைக்கும் டேட்டா, இன்னும் ஃபுல் டேட்டா எடுக்கல. 933 ஃபேக் அட்ரஸ், தப்பான போலி அட்ரஸ்ல வாக்காளர்கள் கொளத்தூர்ல மட்டும். அப்புறம்
157 பூத் நம்பர்ல ரஃபி உல்லா அப்படின்னு ஒத்த பேர்ல 3 வாக்கு ஒத்த பேர்ல ரஃபி உல்லான்ற பேர்ல கொளத்தூர் தொகுதி. அடுத்து ஹவுஸ் நம்பர் வீட்டு நம்பர் 11 பூத் 84ல 30 ஓட்டர் ஐடிங்க. சான்ஸே இல்லைங்க. இப்படி ஒரு ஜனநாயக படுகொலை ஏன் தமிழ்நாடு ஹிஸ்டரியில என்ன இந்தியா ஹிஸ்டரியில பார்க்க முடியாது. அடுத்து பூத் 187 அதை விட டாப் வீடு நம்பர் 20ல 62 வாக்காளர்கள் ஒரே வீட்டுல எப்படிங்க முடியும்? பல மதத்தை சார்ந்தவங்க. அடுத்து இதை விட டாப் பாருங்க. அதாவது பூத் 140 வீட்டு நம்பர் 10ல 80 ஓட்டர் ஐடி ஒரே வீட்டுல பூத் 140 வீடு நம்பர் 10ல 80 ஓட்டர் ஐடி எப்படிங்க இருக்க முடியும்? இதுதாங்க ரியல் வாக்கு திருட்டு. இன்னைக்கு வாக்கு திருட்டுன்னு வாய்க்கு வாய் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு. இதுதாங்க வாக்கு திருட்டு. எப்படிங்க ஒரு வாக்கு இருக்கக்கூடிய இடத்துல 80 வாக்கு இருந்தா அப்ப ஜனநாயகத்துல ஒருத்தருக்கு ஒரு வாக்குரிமை தான் உண்டு. அப்ப நான் போய் வாக்களிக்கிறேன்னா எனக்கு நான் ஒரு ஓட் போடுறேன். இப்ப என் பக்கத்து வீட்டுக்காரருக்கு 80 வாக்கு இருக்குன்னா அப்ப என்னோட வாக்கு சதவீதம் என்னாச்சு? 80% என் வாக்கோட வெயிட்டேஜ் குறைஞ்சிருச்சு. இது வாக்கு திருட்டு. இது என்னோட ஜனநாயக உரிமையோட திருட்டு இல்லையா? இதுக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லி ஆனும். ஏன்னா இது அவரோட தொகுதி, கொளத்தூர் தொகுதி. சோ இன்னைக்கு இந்த வாக்கு திருட்டை மட்டுமே நம்பி ஆளுமைக்கு வந்த இந்த திமுக அரசு மரண பயத்துல சாவுது. இப்போ இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா விஜய் திமுக சாடி இருக்காரு, அந்த ஃபார்மை கொடுக்கறது இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டம் வைக்கிறார். அது என்ன மேடம் உண்மையா? கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு கூட அதிமுக அமைச்சர் அவர் பேசியிருக்கார் பிரஸ் மீட்ல. எந்த அளவுக்கு இதுல முறைகேடு, அதாவது திமுகவும் ஊழலும் முன்னாடி இவங்க நம்ம மாண்புமிகு புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா சொன்ன மாதிரி திமுகவும் ஊழலும் பின்னி பிணைஞ்சதுங்க. எப்படிங்க பிரிக்க முடியும்? எதுல எடுத்தாலும் ஊழல். இன்னைக்கு இதுல கூட ஃபார்ம் விநியோகம் பண்றதுக்கு கூட ஊழல் பண்ணிட்டு எந்த அளவுக்குன்னா பாருங்க, படிக்கிறாரு. இன்னைக்கு அதிமுக அமைச்சர் அவர் சொல்லியிருக்காரு, சேப்பாக்கத்துல திருவல்லிக்கேணியில சேப்பாக்கத்துல ஒரு பிஎல்ஓ பூத் லெவல் ஆபீசர்னா என்ன? பூத் லெவல் ஆபீசர் தான் ஃபார்மை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். வீட்டுக்கு வீடு போய் ஃபார்மை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். வீட்டுக்கு வீடு போய் வாக்காளர் கிட்ட ஃபார்மை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அங்கனையே அவங்க கிட்ட ஃபார்மை ஃபில்அப் பண்ணி எய்தர் அவங்கள ஃபில்அப் பண்ண சொல்லணும், இல்ல அவங்களுக்கு ஃபில்அப் பண்ண தெரியலன்னா இவர் கூட இருந்து அவங்க கிட்ட விவரத்தை கேட்டு ஃபார்மை ஃபில்அப் பண்ண வேண்டிய அதிகாரி அவர் பூத் லெவல் ஆபீசர். சேப்பாக்கத்துல மூணாவது படிச்ச ஒரு ஜிம் வாட்ச்மேன் பிஎல்ஓ போட்டிருக்காரு. எப்படிங்க முடியும்? அவர் எப்படிங்க ஃபார்ம் ஃபில் பண்ணுவாரு? எந்த லட்சணத்துல இது ஜனநாயக காப்பாற்றப்படும்? எந்த லட்சத்துல அந்த மக்களுக்கு ஓட்டுரிமை கிடைக்கும்? நான் கேட்கிறேன். அடுத்து அயோத்தி குப்பத்துல அதான் எல்லா இடத்துலயும் ஆக்சுவலா பிஎல்ஓவா இருக்கிறவங்களை எடுத்துட்டு திமுக போட்டிருக்காங்க. இது திருட்டுத்தனம். இது வாக்கு திருட்டு. இது ஜனநாயக திருட்டு. மக்களோட அடிப்படை உரிமைகளோட திருட்டு. மக்களோட வாழ்வாதாரத்தோட திருட்டு. மக்களை திருடி வாழும் இந்த திமுக, தமிழகத்தை சூறையாடி திருடி வாழும் இந்த திமுக அரசு அயோத்தி குப்பத்துல பவானின்றவங்க திமுகவோட BLA 2, அதாவது பிஎல்ஓ பூத் லெவல் ஆபீசர் கீழே வரவங்க அடுத்த லெவல் BLA 2 லெவல் 2 ஆபீசர். அவங்கள பிஎல்ஓக்கு பதில் அவங்க உட்கார வச்சிருக்காங்க. எப்படி இது? அதாவது அந்த தொகுதியில போய் பிஎல்ஓவை மிரட்டுறது. அவன் திமுக ஆளு இல்லைன்னா மிரட்டுறது. நான் என் ஆளை போடுறேன், நீ கிளம்பு அப்படின்னு மிரட்டுறது. இன்னைக்கு ஒரு ரவுடி கேங் இன்னைக்கு தமிழகத்துல ஒரு காட்டாட்சி நடத்தும், ஒரு ரவுடி ஆட்சி நடத்தும் இந்த திமுக ஒழிக்கப்பட வேண்டும். அதாவது அடுத்து பாகம் 177ல பிஎல்ஓ நரேஷ் அவரை எடுத்துட்டு திமுகவோட சுபஸ்ரீன்றவங்களை போட்டிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? ரொம்ப ரொம்ப சூப்பர். அவங்க இன்னும் அதாவது ஸ்டாலினும் உதயாநிதியும் அடுத்து துன்ப நிதி இருக்காளே எல்லா படம் போட்ட ஒரு பைய வச்சுட்டு அந்த ஃபைல்குள்ள ஃபார்மை வச்சுட்டு இந்த பைய கொண்டு போய் இதை அவங்க கண்ணு முன்னாடி வச்சுட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. இது வாக்கு திருட்டு, ஜனநாயக திருட்டு. அடுத்து பாகம் 172 திமுக மாவட்ட பிரதிநிதி
அவங்க பார்த்தீங்கன்னா பிஎல்ஓவை போட்டிருக்காங்க, அவங்களுக்கு காலில் அடிபட்டிருக்கு. அவங்க எப்படி வீடு வீடாக போவாங்க? ஃபார்மை டிஸ்ட்ரிபியூட் பண்ண எப்படிங்க வீடு வீடாக போவாங்க? அவங்க ஒரே இடத்துல டேபிள் சேரை உட்காந்துட்டு இருக்காங்க, அவ்வளோதான், ஃபார்மை வச்சுட்டு. அப்போ இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மக்களை ஏமாத்தும், மக்களின் வாக்குரிமையை திருடும் இந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும்.